ஸ்ரீலங்காவின் வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் துணிகள் உட்பட ஆடைகளை சுத்தப்படுத்தும் செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சுகாதார பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம், சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜானக சுகததாச, மேலதிக செயலாளர் சந்திரகுப்த ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்ட நிறுவன பிரதிநிதிகளோடு கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன, ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறை அமெரிக்காவின் மட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். The live birth rate of Sri Lanka has come to the level of US. ஸ்ரீலங்காவின் பிறப்பு வீதம் அமெரிக்காவின் மட்டத்தை எட்டியுள்ளது. சுகாதார அமைச்சர் என்ற வகையில் இது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுகாதாரத்தில் அமெரிக்காவின் தரத்துக்கு நாம் வந்துள்ளோம். உலக பொருளாதார மன்றத்தின் தரவுகளுக்கு அமைய உலகத்தில் ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறை முதல் தரத்தில் உள்ளதாக தெரிவிக்கின்றது. அதன் காரணத்தால் தான் உலக சுகாதார தினத்தின் 70வது ஆண்டு பூர்த்தி எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் நடத்தப்பட உள்ளது. ஸ்ரீலங்காவை விட சிறந்த நாடு இந்த தினத்தை கொண்டாட இல்லை என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த முன்மொழிவை முன்வைத்த போது கூறியிருந்தார். கடனை பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என குறிப்பிட்ட சுகாதார அமைச்சர் முதலீட்டை பெற்று அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார். கடனை பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. கடனை பெற்றால் அதனை செலுத்த வேண்டும். அதனை வட்டியுடனேயே செலுத்த வேண்டும். 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் கடந்த அரசாங்கம் பெற்ற அனைத்து கடன்களிலும் அதிக தொகையை மீள செலுத்த வேண்டியுள்ளது. ஆகவே எமது நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு சிறந்த ஒன்றே முதலீட்டை பெறுவது. தற்போது கையெழுத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் சுத்தமாக்குவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட நிதியை விட குறைந்தளவு நிதியே வழங்கப்படுகின்றது. அடுத்த 3 வருடங்களுக்கு தற்போதுள்ள விலையை தொடர்ந்தும் பேணுவதற்கு உறுதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் எவ்வளவுதான் செலுத்தினாலும் அதனை அங்கீகரிப்பதற்கு எமது அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் இதுபோன்ற விடயங்கள் மாற்றப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களை உடைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் எமது பரம்பரையிலும் கூட நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. அவ்வாறு செய்ய சென்றால் கூச்சலிடுகின்றனர். மோசடி அது இது என கூச்சலிடுவர். சிலர் அவ்வாறு செய்வார்கள். புற்றுநோய் சிகிச்சைக்கான செலவினங்களை மிக பாரிய அளவில் தற்போதுள்ள அரசாங்கம் அதிகரித்துள்ளதாகவும் ராஜித சேனாரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். நான் அமைச்சராக வந்த பின்னர் புற்றுநோய்க்கான சிகிச்சையில் கட்டுப்பாடுகள் இருந்தன. ஒரு நோயாளிக்கு 1.5 மில்லியன் ரூபாய் மாத்திரமே ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் நான் நீக்கினேன். புற்றுநோயாளர்களுக்கு ஆயுட்காலம் முழுவதும் சிகிச்சை வழங்கப்படுகின்றது. சில நோயாளர்களுக்கு 1.5 மில்லியன் அல்ல 20 மில்லியனுக்கும் அதிகமான நிதி செலவிடப்படுகின்றது. அதிகமான நிதி செலவிடப்பட்டுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துக்கான செலவினம் 1.3 பில்லியன் ரூபாவிலிருந்து 4.8 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள நாம் அதிகளவிலான பணத்தை செலவிடுகின்றோம். அனைத்து வகையான மருந்துகளும் தட்டுப்பாடுகள் இல்லாமல் விநியோகிக்கப்படுகின்றது. முன்னர் இருந்ததை விட மருந்துகளின் விலைகளையும் 10ல் 1ஆக குறைத்துள்ளோம். ஏழைகள் என்பதற்காக அவர்களை 2ஆம் தர பிரஜைகளாக நடத்த முடியாது. இலவசமாக சுத்தமான வைத்தியசாலை வசதிகளை பெறுவதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது. அதனையே நாம் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு வழிகளில் எமது சுகாதார சேவையை மேம்படுத்தி வருகின்றோம். சிறந்ததை பெற்றுக் கொடுக்க மேலும் மேலும் மேம்படுத்தியவாறு நாம் முன்னோக்கி பயணிக்கின்றோம்.